Taste the Daily. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே வெள்ள நிவாரணம் வழங்காததை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட கிராம மக்களை ஏவல் துறையினர் கைது செய்தனர். சின்ன நற்குணம், கூட்டேரிப்பட்டு, எடப்பாளையம், சின்ன வளவனூர், கொடுமா உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமானோர் மறியலில் ஈடுபட்டனர். அப்போது மறியலில் ஈடுபட்ட பெண்கள் உட்பட 200க்கும் மேற்பட்டோரை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். திறனற்ற ஸ்டாலின் அரசு தற்போது அறிவித்த வெள்ள நிவாரண நிதியை கொடுக்காமல் வஞ்சிப்பதோடு போலீசாரை ஏவிவிட்டு அராஜகத்தில் ஈடுபடுவதாக பாதிக்கப்பட்ட மக்கள் குற்றம் சாட்டினர். வெளியே வர முடியாத, சாப்பாடு இல்லாத, தண்ணி இல்லாத, குடும்பத்தோட ஜொரத்தோட அவ்வளவு கஷ்டப்பட்டோம். முட்டிக்கால் தண்ணியில வெளியே கூட வர முடியல சார், அவ்வளவு கஷ்டப்பட்டோம். எங்க மாவட்டத்துக்கு அறிவிச்ச எல்லா ஊருக்கும் கிராமத்துக்கும் நிவாரண நிதி கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு இன்னும் கொடுக்கல. எதுக்காக கொடுக்கல? ஹாஸ்பிட்டல் இல்லாம அங்க இருந்து திண்டிவனம் வர்றதுக்கு வழி இல்லாத அவ்வளவு கஷ்டப்பட்டோம் சார். குழந்தை குட்டிங்க வச்சுக்கிட்டு யாருமே வந்து இப்படி இருக்கிறாங்களே உள்ள கூட வந்து பார்க்கல. இந்த இருசக்கர வாகனம் மீது மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னனூர் பகுதியைச் சேர்ந்த கோவிந்தசாமி என்ற முதியவர் சிறுவாணி மெயின் ரோட்டில் உள்ள மளிகை கடையில் வாகனத்தை நிறுத்த முயன்ற போது பின்னால் வேகமாக வந்த அரசு பேருந்து ஸ்கூட்டரில் மோதியது. இந்த விபத்தில் கோவிந்தசாமி பேருந்தின் முன் சக்கரத்துக்குள் சிக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சம்பவத்தை கண்ட பயணிகள் அலறி கூச்சல் போட்டதும் பேருந்தின் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் இருவரும் தப்பி ஓடிவிட்டனர். எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சியில் அரசு பேருந்துகள் பழுதாகி நிற்பது மட்டுமின்றி இப்போது அரசு பேருந்து ஓட்டுநரின் அலட்சியத்தால் உயிர்கள் பலியாவது தொடர்கதையாவதாக குற்றம் சாட்டுகின்றனர்.